பெரியாரின் நிறைவேறாத கனவு. விருப்பம் என்னவென்று இந்த காணொளியில் பார்ப்போம். பொய்யாய் புழுகுவதில் தீக்க அறிவிலிகளுக்கு சளைத்தவர்கள் இல்லை தீக்க மகளிர் அணியினரும். அதை நிரூபிக்கும் விதமாக ஒரு சம்பவம். ஜூலை 14 2020 நாள் விடுதலையில். தருமபுரி மாவட்ட மகளிரணி மகளிர் பாசறை சார்பில் நடைபெற்ற. பெண்களின் பார்வையில் பெரியார் கருத்தரங்கம் என்கிற தலைப்பில் வந்த செய்தி ஒன்றில். மாநில மகளிரணி செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வி என்பவர் பேசியதாக வந்திருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு மட்டும் ஒரு பெண்பிள்ளை இருந்திருந்தால். அந்த பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட தோழரை காதலிக்க செய்து. அவருக்கே மண முடித்து இருப்பேன் என்று சாதி ஒழிப்பு உச்சத்தில் நின்று முழங்கியவர். எனக் கூறி இருந்தார். இத்தகைய புழுகு கதைகளை எல்லாம் ஈ.வே. ராமசாமி கேட்டால் பொக்கை வாயை காட்டி சிரிப்பார். பகுத்தறிவு என்கிற பெயரில் எத்தகைய அடிமை கூட்டத்தை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம். நாம் சொல்லாததை எல்லாம் சொன்னதாக இப்படி அடித்துவிடுகிறார்களே என. தகடூர் தமிழ்ச்செல்வியின் புழுகு கதையை கேட்கிற அறிவுள்ளவன் மனதில் சில கேள்விகள் நிச்சயம் எழும். எத்தகைய கேள்விகள் என்றால். ஈ.வே. ராமசாமிக்கு தான் பெண் குழந்தைகள் இல்லை என்றாகிவிட்டது. அதனால் அவரே காலம் போன கடைசியில் இரண்டாவது திருமணம் முடித்தபோது. ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்ணை திருமணம் செய்து. தன் சாதி ஒழிப்பு உச்சத்தை காட்டி இருக்கக்கூடாது. அவ்வாறு செய்தாரா? இல்லையே. என்ன செய்தார்? உயர்சாதியான முதலியார் வீட்டு பெண்ணான மணியம்மையை தானே ஈ.வே. ராமசாமி மணம் முடித்தார். ஈ.வே. ராமசாமி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பெண்ணை மணப்பது சுலபமா அல்லது தன் மகளை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து பையனை காதலிக்க வைத்து அவரை மணம் முடிப்பது சுலபமா? ஈ.வே. ராமசாமி மணம் முடிப்பது தானே சுலபம். மகளை நிர்பந்திக்க முடியுமா? இதென்ன சினிமா படமா சவால் விட்டு முடிக்க. உருட்டு என்றாலும் ஒரு அளவில்லையா? ஒரு வேளை ஈ.வே. ராமசாமிக்கு மகள் இருந்து. தாழ்த்தப்பட்ட சமூக பையனை மணம் முடிக்கவில்லை என்றால் என்ன சொல்வார்? அவர் விஷயத்தில் நானெப்படி தலையிட முடியும் என்று. ஏற்கனவே சுபவீரபாண்டியன் கூட அப்படி சொன்னவர் தானே. ஒரு முறை இதே ஈ.வே. ராமசாமி சொன்னார். எல்லோரும் கேட்கிறார்கள். உங்கள் வீட்டு பெண்களை தாழ்த்தப்பட்டோருக்கு கல்யாணம் செய்து வைப்பீர்களா என. அவர்கள் விஷயத்தில் நாங்கள் எப்படி தலையிட முடியும் எனக் கேட்டார். அதனால் தான் தகடூர் தமிழ்ச்செல்விக்கு நம் பதில் இவ்வாறாக உள்ளது. ஈ.வே. ராமசாமி தான் தாழ்த்தப்பட்ட சமூக பெண்ணை மணந்து சாதி ஒழிப்பை காட்டி இருக்க வேண்டும். மகளைப் பெற்றெடுத்து அவளுக்கு தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞரை மணமுடித்து சாதியை ஒழிப்பேன் என்று சொல்லி இருந்தால். அது மாபெரும் பித்தலாட்டம். இல்லாத ஊருக்கு பாதை தேடிய மூடத்தனம். மகள் தான் இல்லை ஈ.வே. ராமசாமிக்கு. மகனை போல் வளர்த்த கி. வீரமணிக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பெண்ணை மணம் செய்து வைத்திருக்கலாமே. ஆனால் ஈ.வே. ராமசாமி என்ன செய்தார் என்றால். உயர்சாதியான நாட்டுக்கோட்டை சமூகத்தாரில் நல்ல சொத்து பத்துள்ள இடமாக பார்த்து தான் மணம் முடித்தார். அதை நாம் சொல்லவில்லை. ஈ.வே. ராமசாமியே கூறி இருக்கிறார். வீரமணி மோகனா திருமணத்தில் புதுமை. தாம்பூலத்திற்கு பதில் புத்தகம் என்கிற தலைப்பில் உண்மை. நவம்பர் 1, 5, 2014 இதழில் வந்த கட்டுரையில் ஈ.வே. ராமசாமி உரை. மணமகன் வீரமணி அவர்களை உங்கள் எல்லோருக்கும் நன்றாகத் தெரியும். அவர் இளம் வயது முதலே நம்முடைய கழகப்பற்று. கொள்கைப்பற்று ஆகியவைகளில் ஈடுபட்டு மிகவும் உழைத்து கொண்டு வருபவர். செல்வி மோகனா அவர்களைப் பற்றி விளக்கினால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மோகனா அம்மை நண்பர் சிதம்பரம். ரெங்கம்மாள் ஆகியோர்களுடைய அருமை மகள். நண்பர் சிதம்பரம் ரெங்கம்மாள் ஆகியோர் நமது திருச்சி நகரம் தேவதானத்தில் சுமார் 24-25 ஆண்டுகளுக்கு முன்பு கலப்பு மணம் செய்து கொண்டவர்கள். நண்பர் சிதம்பரம் காரைக்குடியை அடுத்த கோட்டையூரிலே பெரிய செல்வந்தர்.
தன வைசியர் குலம் என்று சொல்லுகின்ற நாட்டுக்கோட்டை செட்டியார் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். கலப்பு மணம் நடத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அது போலவே அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது வீரமணி அவர்கள் என் ஞாபகத்திற்கு வந்தார். தனக்கு ஒரு திருமணம் ஆகப் போகின்றது என்று வீரமணி நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது வீரமணி அவர்களிடத்திலே திடீர் என்று இந்த சங்கதியைச் சொன்னேன். வீரமணி திடுக்கென்று கேள்விப்பட்டவுடன் பதில் சொல்லாமல் இருந்தார். நான் சொன்னேன், ஐயா, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு என்று நினைக்கிறேன். வசதி உள்ள இடம். ஐயா சொல்லுகிறீர்கள், அம்மா சொல்லுகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் என்று சொன்னார். சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நூல் தென்னாட்டுத் திருநாள், அதாவது நல்ல வசதி வாய்ப்புள்ள பெரிய இடமாக பார்த்து தான் வீரமணிக்கு மணமுடித்தாரே தவிர. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் ஈ. ராமசாமி கண்ணிலேயே படவில்லை என்பது தானே உண்மை. வசதி வாய்ப்பென்றால் என்னையா? 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கும் என்பது தானே. செட்டி நாட்டில் பர்மா தேக்கில் அரண்மனை போன்ற வீடு இருக்கும் என்பது தானே. இந்த ஈ. ராமசாமி தான் தன் மகளை தாழ்த்தப்பட்டவரை காதலிக்க செய்து மணமுடித்திருப்பாராம். மேலும் ஈ. ராமசாமியின் யோக்கியதையை அறிந்தவர்கள் ஈ. ராமசாமி வாய்ப்பேச்சில் மட்டும் வீரன் என்பதோடு சொன்னதிலிருந்து சறுக்குவதில் முரண்பாட்டு திலகம் என்பதை மறுக்க மாட்டார்கள். ஈரோட்டில் மே 10, 1930 அன்று நடைபெற்ற இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்களில் ஒன்று. இளைஞர்கள் கலியாணம் செய்து கொள்வதாயிருந்தால் நம் நாட்டிலுள்ள கலியாணம் செய்து கொள்ள அபிப்பிராயமுள்ள விதவைகளையே முக்கியமாய் கலியாணம் செய்து கொள்ள வேண்டும். நன்றாக தான் போட்டாரையா ஈ. ராமசாமி தீர்மானத்தை என சொல்லலாம். ஆனால் நடந்தது என்ன? இந்த தீர்மானம் போட்டு 19 வருஷங்கள் கழித்து தான் ஈ. ராமசாமி மணியம்மையை, அதுவும் செல்வி மணியம்மையாக பார்த்து மணம் முடித்தார். 72 வயசில் மணம் முடிக்கும் நபருக்கு ஒரு வயதான மூதாட்டி கிடைக்கவில்லையா? 29 வயது பேத்தி போன்ற பெண் தான், அதுவும் வளர்ப்பு மகள் தானா கிடைத்தார். இந்த ஈ. ராமசாமியா தேடி பிடித்து தன் மகளுக்கு ஒடுக்கப்பட்ட சமூக இளைஞனுக்கு மணம் முடித்திருப்பார். அதே ஈரோட்டு இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டிலேயே இன்னுமொரு தீர்மானமும் போட்டார்கள். அது எதிர்கால வாழ்க்கையை உணர்ந்துகொள்ள முடியாத சிறுமிகளை கடவுளின் பேரால் பொட்டுக்கட்டி பொருளுக்காக நிர்பந்த காதலில் ஈடுபடுத்தும் அநாகரிகமான பழக்கத்தை ஒழிக்க இளைஞர்களும் முன்வருவதோடு. விபச்சாரத்திற்கு அடிப்படையாய் அர்த்தமற்ற முறையில் கட்டப்பட்ட பொட்டுகளை அருந்தெறிந்துவிட்டு. முன்வரும் சகோதரிகளை ஆதரித்து திருமணம் செய்து கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும். இதுவும் சிறப்பான தீர்மானம் தான். ஆனால் எப்படி முதலில் சொன்ன தீர்மானத்தை காற்றில் பறக்க விட்டாரோ. அதே போலவே இந்த தீர்மானத்தையும் காற்றில் பறக்க விட்டார் ஈ. ராமசாமி என்கிற முரண்பாட்டாளர். 72 வயசில் மணம் முடித்த போதும் கிழவர் ஈ. ராமசாமிக்கு தாசி பெண்ணை மணந்து. அந்த பெண்ணோடு தன் எஞ்சிய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தான் தீர்மானம் போட்டபோது சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்கிற அறிவு வரவில்லையே. மணியம்மையை மணம் முடித்த அன்றைய நாளில் கூட. அவர் வயதொத்த தேவதாசி குடியில் பிறந்து கணவனை பறிகொடுத்திருந்த மூவலூர் இராமமிர்த்த அம்மையார். அதே திராவிடர் கழகத்தில் தானே இருந்தார். அவரை மணக்க ஈ. ராமசாமிக்கு கசக்கத்தானே செய்தது. அதனாலேயே மூவலூர் இராமமிர்த்த அம்மையார் துணிச்சலாக கேட்டாரே. சொத்தை பாதுகாக்கவோ வாரிசுக்காகவோ தான் ஒரு ஏற்பாடு தேவை என்றால் எதற்காக சின்ன பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும்? இயக்கத்திலே இருந்து வரும் என்னை போன்ற கிழவிகளை, விதவைகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது தானே என்று கேட்டார். சரி தானே. கிழவன்கள் கிழவிகளை மணம் முடிப்பது தானே சமூக நீதி, வாழ்க்கை நீதி. இவ்வாறெல்லாம் முரண்பட்ட ஈ. ராமசாமி தான்
எனக்கு மட்டும் ஒரு பெண்பிள்ளை இருந்திருந்தால். அந்த பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட தோழரை காதலிக்கச் செய்து. அவருக்கே மணமுடித்து சாதியை ஒழிப்பேன் என்றாராம். கேட்பதற்கு திராவிட முட்டாள் கூட்டம் தயாராய் இருக்கிறபோது. கதை வசனம் எழுதி படம் காட்ட வேண்டியது தானே.